ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வார ராசி பலன்கள் வீக்லி பலன் 23/3/2025 முதல் 29/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 29/3/2025 2 முக்கியமான நாட்கள். ஒன்று அமாவாசை, சர்வ அமாவாசை வருகிறது. இன்னொன்று சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்க இருக்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல 8ஆம் இடம் என்பது துஷ்தானம். இருந்த போதிலும் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் அவருடைய மீனத்துக்கு அவர் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால அப்போது சூரியனுக்கு மறைவு கிடையாது. இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச நிலை பெற்றாலும் வக்ரம் பெறுகிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் உங்களுக்கு மிக மிக உன்னதமாக அமைகிறது. வருமானம் சிறப்பாக அமையப்போகிறது. வருமானம் ஒரு பொருட்டல்ல, பணம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் மிக மிக உன்னதமான நிலையில் இருக்கும் என்று சொல்லலாம். மொத்தத்தில் பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சனியோடு இணைந்து இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலும் குரு பார்வை கோடி நன்மை 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை உண்டாகும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லாலே உங்களுக்கு லைஃப் பெரிய லெவலில் வரும். ஒரு வழக்கறிஞர் இருக்கார், ஆர்குமெண்ட் பண்ணுறார், சூப்பராக பண்ணி சக்ஸஸ் கேஸ் வின் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவ்வளோ நாளாக நீ எங்கேப்பா இருந்த அப்படின்னு கேட்டு அவரை பாராட்டுவாங்க. ரேட்டிங் கூடும். அவருக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து, பொருளாதார மேன்மை, இதனால் நிறைய கேஸ் வரும். அவருக்கு அவர் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தாண்டி முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருப்பது மிக சிறப்பு. அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இவங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலம் உண்டு இந்த வாரம். மொத்தத்தில் பார்க்கும்போது குரு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அது செவ்வாயினுடைய வீடாக இருக்குது. அப்போது வீடு வாங்க, வீடு கட்ட, தோட்டம் வாங்க, காலி மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. வீடு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கண்டிப்பாக வீடோ மனையோ இல்லை ஃப்ளாட்டோ வாங்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சிலர் 2 வீலரோ 4 வீலரோ மாற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையப்போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது.
அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள்னால் நீங்கள் வந்து கடகண்ணி வாடகை விட்டுருக்கலாம், வீடு வாடகை விட்டுருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுபோல். அதனால் அனுகூலமான ஒரு வாரம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையிலும் தாய் வழியிலும் சொந்தங்களும் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய நிலை இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் இந்த வாரம் 6 நாள் இருக்கார். வார இறுதியில் 29/3 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு 29 முதல் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு பிரதான ஒரு எதிரியாக இருக்கிறதால சூரியனுக்கு சனி ஆகாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த கடைசி நாள் சூரியனோடு போய் சேர்ந்துடுறாரு. அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட்டில் ஹையர் அஃபீஷியலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பனிப்போர் ஸ்டார்ட் ஆகி அது பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய நிலை வரும். அதை முதல்லையே நீங்கள் உங்கள் சூதனமாக நடந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. அசிங்கம் அவமானத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அதுலேயும் பாருங்கள், ராகு 8ல் இருக்கார். சூரியன் சனி வேறு இணைஞ்சிருக்கார். அஃப்கோர்ஸ் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் குரு வராது. இல்லைன்னு சொன்னால் பெரிய அசிங்கம் அவமானம். அதாவது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது தொழில் பண்ணக்கூடியவர்கள் மாட்டிக்கிட்டு சிறைக்கு செல்லக்கூடிய நிலை, இல்லை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலை, அபராதம் செலுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு மனசாட்சியோடு இருக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு பயமும் நிச்சயமாக இல்லை. நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பொற்காலமாகத்தான் இது விளங்குகிறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், ஆலய வழிபாடுகள், ஆலயத்தில் பணியாற்றும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு நிலை. குருமார்கள், மற்றபடி ஆசிரியர்கள், குருவனுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் உன்னதமான காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த 8ல் ராகு இருக்கிறது ரொம்ப பயந்துடாதீங்க. உங்கள் தசாபுத்தி அஷ்டமத்து சனி, உங்கள் தசாபுத்தி பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இப்போ என்ன தசபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அது சரியில்லைன்னா இதுவும் சரியில்லைன்னா உங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடும் அஷ்டமத்து சனி. இல்லை அப்படின்னு சொன்னால் தசாபுத்தி சரியாக இருந்தால் ஓரளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய வீரியம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, தோணாது. இருந்த போதிலும் அஷ்டமத்து சனி தான். அசிங்கம் அவமானத்தை சந்திப்பீர்கள். அதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. எதுலேயும் நீங்கள் முதன்மையானவர்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு போயிடாதீங்க. நீங்கள் உங்களை பத்திரப்படுத்திக்கிங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. மற்றபடி அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து கொள்ளுங்கள். ஆனாலும் தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம், உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் வருமானம் அற்புதமாக வரக்கூடிய நேரம். தொழில் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இல்லை தொழில் உடனே வாங்கி விரிவாக்கம் செய்யலாம். மற்றபடி செவ்வாய் 11ல் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நிலை. சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அனுகூலத்தை பெறக்கூடிய நேரம் இது அப்படின்லாம். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதுக்கப்புறம் ஒரு டிரான்சிட் ஆகி மீனத்துக்கு போயிடுறார். 6 நாள் தானே பார்க்குறார். அதனால் கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள் வரும். தந்தைக்கும் இடர்பாடுகள் வரும். பின்னடைவு ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியை சனி பகவான் பார்க்குறதால விழிப்புணர்ச்சி தேவை. டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க.
இதெல்லாம் வந்து நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை பாருங்கள். மற்றபடி டிரான்சிட் ஆச்சுன்னா இன்னும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை அதிகமாகும். இருந்த போதிலும் 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் பணம் பற்றாக்குறை எதுவும் வராது. நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். புரியுதுங்களா? மற்றபடி வந்து கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள் அகன்று கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே சிறப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது. இருந்த போதிலும் இந்த அஷ்டமத்து சனி என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் ஒரு உழுக்கும். வீட்டிலையும் பிரச்சனை வரலாம், நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரலாம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எங்கே பிரச்சனை எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த சிம்ம ராசிக்கு 28, 29 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமியை போற்றுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. பயப்படாதீங்க, நிச்சயமாக இந்த வாரம் நல்ல வாரமாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.